சின்னத்தில இருந்து உங்க பொண்டாட்டி சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய முதல் பாடம். இந்த பாடத்தை மிஸ் பண்ணினீங்க, வருகிற ஜமான் மிக மோசமான ஜமான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கட்டுமையன் நிறைய பேர் சொல்றாங்க, எங்க குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, மாஷா அல்லாஹ் வீட கட்டிட்டோம், வாகனத்தை வாங்கிட்டோம், நல்லா வாழ போறாங்க. வல்லாஹி வல்லாஹி நாங்கள் வாழுவதை விட உங்க குழந்தைகள் கஷ்டப்பட போறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷஃபர் மாதம், பெருமாளுடைய மரணம் நெருங்கி விட்டது. திடீரென்று அந்த இரவு எழும்புறாங்க ரசூலுல்லாஹ். ஷஃபர் மாதத்துடைய கடைசி பகுதிகள். ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வலுடைய முற்பகுதியில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போறார்கள். ஷஃபருடைய கடைசி பகுதி, அந்த கடைசி காலங்கள் ரசூலுல்லாஹ் திடீரென்று எழும்புவார்கள். பெருமானாருடைய கடைசி நேரங்கள், அமானிதத்தை வாக்களிக்கப்படுகிற நேரம். பெருமானார் துடித்த துடி உங்களுக்கு தெரியும். புதன்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகினது திங்கக்கிழமை. மௌத்தாகிற முன்னாடி புதன்கிழமை ரசூலுல்லாஹ்வுக்கு கூதல், கடுமையான காய்ச்சல், கடுமையா கொதிக்குது. ஆயிஷா நாய் விவரிச்சார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை சொல்வதற்கு நான் சொல்கிறேன், அப்பதான் இந்த இரவு எழும்பினது உங்களுக்கு புரியும். அந்த கடுமையான சூடு. பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா நான் ஒப்பந்தம் வாங்க வேண்டும் மக்களிடம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தம் வாங்க வேண்டும் என்றாங்க. மக்களிடம் ஒப்பந்தம் வாங்க வேண்டும் ஆயிஷா என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா நாய் சொன்னார்கள், புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 5 நாட்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா தண்ணீரை கொண்டு வர சொல்லுங்கள். 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர், வேற வேற கிணறுகளில் தண்ணி கொண்டாட சொல்லுங்க. ரசூலோட வழக்கம் இருந்துச்சு, எல்லா கிணத்திலிருந்து தண்ணியை ஊசு சொல்லுவாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ்வை குளிப்பாட்டினார்கள் சஹாபாக்கள். அது ரசூலுல்லாஹ் ஒரு பாத்திரத்தில் உட்கார்ந்தார்கள். ஆயிஷா நாயல்ல குளிப்பாட்டினது. சஹாபாக்கள் வந்தார்கள். ஒப்பந்தம் வாங்குவதற்கு ரசூலுல்லாஹ் தயாரானது நீங்கள் போய் பார்க்கலாம் ஹதீஸ் கிதாபில். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் வந்து வாளி தண்ணீரை ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் ஊத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மெல்ல மெல்ல அந்த சூடு குறைவதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூத்த ரசூலுல்லாஹ் போதும் என்றார்கள். சூடு தணிந்து கொண்டு வந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு போர்வை எடுத்து போத்தினார்கள். காலையிலிருந்து லுகர் தொழுகைக்கு இறங்கிவிட்டு மறுபடி உரை நிகழ்த்தினார்கள். நீங்கள் படித்தீர்கள் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ற உடன்படிக்கை வாங்க போனாங்க. ஏறிவிட்டு ஒரே ஒரு உடன்படிக்கை, நீண்ட நேரம் அல்ல. ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொன்னது மறுமையில் நடப்பு, எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், என்ன நடக்க போகிறது என்பதை சொன்னார். ரசூலுல்லாஹ் வாங்கிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? அவ்வளவு கஷ்டத்தோடு ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு மேல் ஏறினார்களே, ஏறிவிட்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனல்லாஹு யஹூத வன்னஸார். ரசூலுல்லாஹ் இப்படி பேசினதே இல்லை, இந்த அளவு காரமாக பேசவே இல்லை ரசூலுல்லாஹ். அல்லாஹ் யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் சாபத்தை உண்டாக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இப்படி பதுவா செய்ததே இல்லை. லஅனல்லாஹு யஹூத வன்னஸார் இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித். நபிமாருடைய கபர்களை எல்லாம் அவர்கள் மஸ்ஜிதுகளாக மாற்றிவிட்டார். என்ன சொல்ல வருகிறார் என்று உங்களுக்கு விளங்குதா? நபிமாருடைய கபர்களை எல்லாம் அவர்கள் வணக்கத்தலங்களாக மாற்றி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவு காரமாக பேசினார்கள்? உங்களுக்கு சாபம் உண்டாகும், என்னுடைய கபரை வணக்கத்தலமாக மாற்றினால் அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அடுத்த வரி அதை சொல்லுகிறார் ரசூலுல்லாஹ், லா தஜஅலு கப்ரி யஹீதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த அன்சாரிகளுக்கு அருள் புரிய வேண்டும். மதீனத்து மக்கள் அந்த மரபை பாதுகாக்கிறார்கள். இந்த உம்மத்தின் மிக புனிதமான இடம் ரவுலா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்பராவை கடந்து போகிறோம். ஸலாத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். அந்த மதீனா வாசிகளுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இன்றைக்கும் இந்த உம்மத்தின் நானும் நீங்களும் மிகவும் சிறப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடம் எங்க கல்பு நேசிக்கிறது. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் இதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அங்கிருந்து போக வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கும் அவர்கள் உயிர் கொடுத்து அதை பாதுகாக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எடுத்த உடன்படிக்கை, ரசூலுல்லாஹ் அந்த மிம்பரில் ஏறி பேசினது, மதீனத்து மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, மக்களே நான் எப்படி மக்களை கவனித்தேனோ என்னுடைய ஆலயத்துக்கு வருகிற மக்களை நீங்கள் அப்படி கவனிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்சாரிகளை உப்பு கரைவதை போன்று நீங்கள் கரைவீர்கள், நீங்கள் கொஞ்சமாகி விடுவீர்கள். நான் எப்படி உபசரித்தேனோ மதீனாவுக்கு வருவர்களை நீங்கள் அப்படி உபசரிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கும் பார்க்கிறோம், மதீனத்து பள்ளியிலே வெளியே வந்து சில பெரியவர்கள் வந்து சாப்பிடுங்களப்பா, ஏழைகளை தேடி வருவர் எல்லாம் உபசரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜித்தா ஏர்போர்ட்டை பற்றி நான் பேசவில்லை, ஹரத்தை பற்றி பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை, அந்த கஷ்டத்திலையும் அந்த காய்ச்சலையும் ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கையில் வந்தார்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வு மேலோங்கிய காலம் தான் கடைசி நாட்கள். ஷஃபர் மாதம், ரபியுல் அவ்வலில் மூதாகிறார். ஷஃபர் மாதத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவு திடீரென்று போனார்கள். ரசூலுல்லாஹ் கபர்வாசிகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு துஆ செய்தார்கள். கபர்வாசிகளை நீங்கள் முந்தி விட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி நான் வர இருக்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள்,
நீங்க உங்களுடைய நிலைமை இன்பமாக இருக்கட்டும். ஏனென்றால் இதுக்கு இரவில் எப்படி இருள்கள் இருக்கிறதோ அதே போன்று இதுக்கு அடுத்ததாக ஃபித்னா, இதுக்கு அடுத்ததாக அதை விட ஃபித்னா. உங்கள் நிலைமை வாழ்கிற விட இன்பமாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு முஃமின் தன்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாகனம், வீடு, செல்வம் எல்லாத்தையும் விட்டு போறீங்க, வல்லாஹி ஃபித்னா, வல்லாஹி ஃபித்னா. உங்க மகன் விபச்சாரம் செய்யலாம், நஊது பில்லாஹி மின்ஹா. உங்க பிள்ளைகள் செய்யலாம். திரும்பினால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யஅதி அலன்னாஸ் ஸமான் அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல்காபில் அலல் ஜம்ரண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அவர்கள் பொறுமையாக இருப்பது என்பது ஒரு தணல் கட்டி கையிலே வைத்துக் கொண்டு ஒருவரை பொறுமையாக இருங்கள் என்றால் எப்படி நிற்பான்? கையிலே தணல் கட்டி தீனில் பொறுமையாக இருப்பது அவ்வளவு கஷ்டம். காலையில் அவன் முஃமினாக நிற்பான், வயும்சி காஃபிரா, மாலையிலே அவன் காஃபிராக போய் விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராஹின், அல்லாஹ் உங்களை விசாரிப்பான், அந்த சன்னிதானத்திலே உங்களை அழைப்பான். உங்க பிள்ளைகளுக்கு இல்மை கொடுத்தீர்களா? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் மௌத்தாக முன்னாடி இது உங்களையும் என்னையும் மயக்கும். இந்த வேதம் வல்லாஹி மயக்கும். அதை ஒழுங்காக படித்தால் அதை விட்டு வாழ இயலாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எங்களை மயக்கிவிடும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வேதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை அந்த வேதத்தை நீங்கள் ஒழுங்காக என்டர் ஆகியிருக்க மாட்டீர்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் பயான் பண்ணி கொண்டிருக்கிற டைம் தான். ஆனால் அந்த நேரத்திலே இந்த வேதத்தின் அந்த கவர்ச்சியை நான் புரியவில்லை. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் வேதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த கலாமை சுப்ஹானல்லாஹ் புரிகிறோம். அதை ஓதினால் கண்ணீர் வராமல் இருக்காது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் அவ்வளவு அற்புதம். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அற்புதம். அதுக்குள் அல்லாஹ் ஒவ்வொருவருடைய கல்வையும் அனுப்பினால் அதை புரியலாமே தவிர வெறும் வாசித்தால் மட்டும் புரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யஹ்தி, அவர்களுக்கு நூறு வெளிச்சத்தோடு வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கல்புக்கு அல்லாஹ் இறக்கினால் அதைத்தான் காஃபிர்கள் சொன்னால், கேட்காதப்பா, காதை பொத்துங்க, அது கேட்டா மயங்கிருவீங்க, அதை கேட்டால் மயங்கிருவீங்க. அல்லாஹ் வாசிங்க என்று சொல்லல, சிந்திங்க என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். இஸ்லாமிய குடும்பம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு இந்த மனிதர்களை இதெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டினார்கள், முஸ்லிம்களுக்கு என்ன சொன்னார்கள், எப்படி நடத்தினார்கள், அழகாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை பேசுவதாக இருந்தால், அதை பேசுவதற்கு அருகதையான ஒரு மனிதர் இருந்தால் வல்லாஹி அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தாக 18 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 63. இவர்கள் 2 பேருமே அன்பாக வாழ்ந்திருந்தால் இவங்க 2 பேருக்கு என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் முடிச்சா, பொறுத்தீங்களேப்பா, அவ 20 இவ 40, சண்டை பிடிக்க மாட்டாங்களா? இவருக்கு அந்த வயசுல தானே போடணும், 40 ஒரு 38. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொம்பளையோ 18 வயசும் 63 வயசுக்கு மெச்சாகுமாக இருந்தால், அவர்களுக்குள்ள அன்பும் பாசமும் இருக்குமாக இருந்தால், அதை ஒருவர் வாழ்ந்து காட்டி நிரூபித்திருந்தால், அவரை விட இந்த உலகத்தில் வேற யாரும் அதை பேசுவதற்கு அருகதையாக மாட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் எந்த ஃபேமிலி சைக்காலஜி தூக்கி பார்க்க வேண்டிய தேவை, குப்பைக்கு போட வேண்டியதெல்லாம் அவர்கள் பேச அருகதையற்றவர்கள். அல்லாஹ்வுடைய இந்த வேதம் பேசும், இந்த சுன்னா பேசும். அதை கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு போய் பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது சில வேளை போலியான வாழ்க்கையா இருக்கலாம். நிஜமான இஸ்லாமிய வாழ்க்கை அது உங்களுக்கு வழிகாட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அது உங்களுக்கு வழிகாட்டும். அதனால் ஃபித்னாவுடைய ஜமானில் உங்களுடைய குழந்தைகளை விட்டு செல்கிற நீங்கள், வல்லாஹி நீங்கள் பொறுப்புதாரிகள், நீங்கள் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் உங்களிடம் என்னிடம் கேட்பான், இந்த கலாமை கொண்டு போய் உங்கள் பிள்ளையுடைய கல்விகளில் சேர்த்தீர்களா? அவர்கள் ஹாஃபில்களாக மாறினார்களா? கலாமோடு அவர்கள் வாழ்ந்தார்களா? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் பக்கராவில் இருந்து நாஸ் வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ற வாய்ப்பு கிடைத்தால், அல்லாஹ்வுடைய பேச்சு அதில் மயங்கி அவர்கள் புரிகிற வாய்ப்பு கிடைத்தால், நீங்கள் தகப்பன் என்ற அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், முஸ்லிம்களே, காஃபிர்கள் தோத்து விட்டார்கள் என்பதை முதலில் சொல்லிவிட்டேன். அவர்களுக்கு குடும்பமே இல்லை. அவர்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கை? அவர்களுக்கு பேசவே தேவையில்லை. ஆனான் திருமணம் பேசுகிறவர்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கை? முஸ்லிம்கள் 2வது தோத்து விட்டார்கள். என்ன தோல்வி? அதாவது குடும்பத்தில் வாப்பா மூத்தாகினா பிள்ளைக்கு தொழுவிக்க தெரியாது. ஒரு நாள் ஜனாசா தொழுகிற முன்னாடி நிக்கிறேன், கொள்கையை பேசுற ஒரு சகோதரர் என்ன பண்றாரு, அவர் கொள்கையில் அவ்வளவு நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு எங்களுக்கு ஹைலைட் ஆனவர். சுப்ஹானல்லாஹ், ஒரு கேள்வி கேட்டார்,
ஜனாசா தொழுகைக்காக வேண்டிய அறிவித்தலை நான் கொடுக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு கேள்வி கேட்டார், நான் அசந்து போய்விட்டேன். ஜனாசா தொழுகையுடைய பேசிக் தெரியாமல். சுபஹானல்லாஹ், எத்தனை ஆண்டுகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசாவுடைய துஆ எத்தனை பேருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. நீங்கள் விட்டு செல்கிற சொத்துக்கள் சிறந்த சொத்து என்ன? உங்கள் குழந்தைகள். நீங்க போன புற யா ரப், என்னுடைய வாப்பா யா அல்லாஹ், காலையில போவார், ராத்திரி வருவார், எல்லாம் செலவழித்தார், எங்களுக்காக இது பண்ணினார், யா அல்லாஹ்வுடைய கபரை ராகத்தாக்கி விடு யா அல்லாஹ். கண்ணீர் வெளியே வரணும், அல்லாஹ்விடம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்மத்தின் நிலைமை என்ன தெரியுமா? போன உடனே ஜனாசாவுக்கு வந்த உடனே அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் வனக்கி மினல் ஹதாயா கமா நக்கைத ثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من دار. இப்படியே ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், எத்தனை பேருக்கு அந்த துஆ தெரியும்? எத்தனை பிள்ளைகள்? சுபஹானல்லாஹ். ரசூல் வாப்பா ஜனாசாவுல வாப்பாவை அடக்க போகிறார். வாப்பாவுடைய ஜனாசாவை அடக்க போகிற மகன் வந்து தொழுகைக்கு நிற்கிறார். ரசூலுல்லாஹ் முதலாவதாக என்ன சொன்னார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத். மூன்றாவது ஒரு துஆ. என்ன துஆ? யா அல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிந்து விடு யா அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு, அவர் நுழைக்கிற இடத்தை சங்கையானதாக அவரை நுழைவித்து விடு யா அல்லாஹ். வவஸி முத்கலஹு, யா அல்லாஹ் என்னுடைய வாப்பாவுடைய கபரை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி, அவரை தண்ணீரால் குளிப்பாட்டி விடு யா அல்லாஹ். அவரை குளிர் தண்ணியால் குளிப்பாட்டி விடு யா அல்லாஹ். பனி கட்டியால் அவரை குளிப்பாட்டி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு வெள்ள ஆடையில அழுக்கப்பட்டிருந்தால் அதை துவைத்தால் எப்படி வெண்மை வருமோ, என் வாப்பாவுடைய எல்லா பாவத்தையும் அழித்து விட்டு ஒரு வெண்மையான ஆடை மாதிரி அப்படி ஆக்கி விடு யா அல்லாஹ். வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் அவருக்கு கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்து விடு யா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த மனைவியை விட மிக சிறப்பான ஒரு துணையை கொடுத்து விடு. இப்படி ஒரு துஆ வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை குழந்தைகள் வாப்பா ஜனாசாவுக்கு தயார். இஸ்லாமிய குடும்பம், நாங்கள் பாடுவது இஸ்லாமிய குடும்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஜனாசாவை அடக்க தெரிகிறது? எத்தனை பேர் பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்று அடக்கினார்கள்? அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்பம், எங்கள் பிள்ளைகள் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். எங்க மனைவிக்கு எந்த குறைபாடு? எதுக்கப்பா பயான் எல்லாம்? எதுக்கப்பா நாங்கள் முஸ்லிம்கள் இல்லையா? சுபஹானல்லாஹ், முஸ்லிம்களை மறந்து விட்டார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறந்து விட்டார்கள். இந்த உம்மத் எங்கேயோ வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், அப்படி என்றால் பொறுப்புதாரிகளே, இந்த இடத்திலே பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் பொறுப்புதாரிகள். பெருமானார் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஹஜ்ஜத்துல் விதா, மரணிப்பதுக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் உரை நிகழ்த்தினார்கள். மக்களே, கடைசி உரை என்னிடமிருந்து செவிமடுத்தால் பிற மக்களுக்கு சொல்லுங்கள். காத்தாங்குடி மக்களே, நீங்கள் வீடு வீடாக தட்டு சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, அந்த யுவதிகளுக்கு, இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாமிய திருமணத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்பத்துடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அவர்களுடைய சைக்காலஜில போய் கேட்டா சொல்லுவார்கள், ஆம்பளைக்கு ஒரு ஈகோ இருக்குன்னுவார்கள். சைக்காலஜி படி ஆம்பளைக்கு ஒரு ஈகோ இருக்குது. என்ன ஈகோ? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட பெஸ்டா ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா இருந்தா, ஒரு பொம்பளை அவன் ஆம்பளை மிகவும் செக்யூரிட்டி கவனமாக அரவணைக்கணும்டா ஈகோ இருக்கின்றார்கள் சைக்காலஜில. என்ன ஈகோ? ஒரு ஆம்பளை இன்னொரு பொம்பளையால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்டா ஆம்பளையோட ஈகோ வேற, பொம்பளையோட ஈகோ வேற. இந்த பிரெயின் செல்ஸ் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கிறார்கள். இதுல வைட்ஸ், அதாவது அது தேவையில்லை, பிரெயின் எடுத்து ஆய்வு பண்ணினா என்ன விளங்குது? ஆம்பளை அவன் வேட்டையாடுறதுக்கே பழகி இருக்கிறான். ஒன்று டார்கெட் பண்ணி அந்த டைம்ல இருந்தே அவனுடைய பிரெயின் வேட்டையாடும். பொம்பளை அரவணைக்கிறான், பொம்பளை அரவணைக்கிறா, ஆம்பளை வேட்டையாடுறான். சோ ஆம்பளைக்கு அதெல்லாம் பிசினஸ் என்பது குறிவைத்து அடிக்கிறது. பிசினஸ் என்பதும் எப்படி விற்கிறது, எப்படி தாக்குறது, எப்படி கஸ்டமரை பிடிக்கிறது, இதுவே ஆம்பளைக்கு ஓடும். பொம்பளை அப்படி இல்லை. வரும் வரைக்கும் புள்ளக்குட்டியை வச்சு பாதுகாப்போட அவர்கள் புள்ளக்குட்டியை நல்லா வளர்க்கிற அந்த அன்பு கடுமையா ஓடுறது பெண்ணிடம். அவன் நிறைய காட்டுவான், ஆம்பளையும் இறக்கம் காட்டுவான். ஆனா ஆம்பளைக்கு என்னண்டா
இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது என்று அவனுடைய மூளையில வேலை செய்யும். சோ சைக்காலஜி படி ஆம்பளையும் பொம்பளையும் கிட்டையும் நெருங்க இயலாது. அவன் சொல்றான் ஹியூஜ் டிஃபரண்ட். ஆம்பளை யாரோ பொம்பளை யாரோ, அவங்க ரெண்டு பேரும் டோட்டலி டிஃபரண்ட். அவங்க மென்டாலிட்டி சேராதுன்னு சைக்காலஜி பேசுது. எக்கச்சக்கமாக புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், சைக்காலஜிஸ்ட் பேசுகிறார்கள். ஆனால் பிளஸுக்கு மைனஸ்ல இருந்தா நல்லா சேர்வை வைத்திருக்கிறான். சேராது என்று சொன்னார்களே, அது ரெண்டும் சேரும். எப்ப சேரும் தெரியுமா? ஒரு பெண்ணு கேட்பதை பெண்ணுக்கு கொடுத்தால், ஆண் கேட்பதை ஆணுக்கு கொடுத்தால் அது ரெண்டும் சேரும். இந்த உலகத்தில் சேரவே சேராது என்று பேசினார்களே, ஆனால் இந்த உலகத்திலே ஒரு ஆணுக்கு பெண் இல்லாமல் வாழ இயலாது, பெண்ணுக்கு ஆம்பளை இல்லாம வாழ இயலாது. அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். ரெண்டு பேருமே டிஃபரண்டான மென்டாலிட்டி. ஒத்தே வராது. ஒன்றை சொன்னா ரெண்டாவது பேசுவா, அவன் ஒன்றை சொன்னா இதுக்கு பேசுவா. ஒரு பெண் தன்னுடைய மாப்பிள்ளைய ராஜாவா பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளை தன் பொம்பளைய அவர் ராணியா பார்க்கணும். ராணி ராஜாவுக்கு இடம் கொடுத்தா ராஜா ராணிய ராணியா பாப்பா, இல்லன்னா வேலைக்காரி ஆக்கிடுவான். இவன் ராஜாவா கவனிச்சா பொண்டாட்டி ஆட்டோமேட்டிக்கா ராணியா போயிருவா. பொண்டாட்டி ராஜாவா கவனிக்கலண்டா அமெரிக்கா மாறி நானும் நீ ஈக்குவலண்டா நீ வேலைக்காரி போடான்றோம். சப்ஜெக்ட் என்ன? ஆம்பளை எப்பயுமே அவன் பாதுகாத்து அவன் கொண்டு வந்து நீங்க சாப்பிடுங்க, நீங்க இது பண்ணுங்க, ப்ரொவைட் பண்றதுல அவன் பிரெயின் ஓடும். எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு இது பண்ணணும், என்ன பண்ணணும், அவன் பிரெயின்ல அதுதான் நிறைய ஓடும். என் குடும்பத்தை பார்க்கிறது எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அந்த மென்டாலிட்டி ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ளது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஆணுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளணும். அதனால இன்ஷா அல்லாஹ் சின்ன பருவத்தில் இருந்து நீங்க வீட்டுக்கு ஊட்ட வேண்டிய பாடம் என்ன? என்ன பாடம்? என்ன சொல்லிக் கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு? ஒண்ணுமே விளங்கல போலதான் விளங்குது. என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் பாடம் இதுவரைக்கும் நான் பேசினது ஒன்றுதான். என்ன? ஒரு ஆயத்து தான் பேசினேன். ஒரு புள்ள சீரழியறதுக்கு காரணமே அல்லாஹ்வோட ஒரு வஹியை மறுத்ததுனால. அது என்ன? தலைமைத்துவம். சமத்துவம் பேசினார்கள், தலைமைத்துவம் இல்லாமாச்சு, பெண்களுக்கு ஆண்மாண்டாங்க. இதை தான் புரிய வைக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நம்பர் 1